ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்சரன். இன்றைக்கி ஒரு புதுவிதமான ஸ்டோரி பார்க்க போகிறோம். மோகன்கிற ஒரு சின்ன பையன் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். வர்ற வழியில் ஒரு தையல் கடைக்காரு தையல் தைச்சிட்ருக்கதை பார்க்குறான். வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தவன் அவர் வீட்டுக்குள்ளே போனதும் டேபிளில் இருந்த அந்த தையல் ஊசியை ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு வீட்டில் கொண்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுக்குறான். அவங்க அம்மா, நான் இதை தைக்கிறதுக்கு வச்சுக்கிடுவேன், ரொம்ப நன்றின்னு சொல்கிறாங்க. நம்ம நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம் போலன்னு நினைக்கிறான். அப்படியே நாளடைவில் அவன் 5ஆம் கிளாஸ் போகிறான். போகும்போது பக்கத்தில் பையனோட பெண்ணை எடுத்துகிட்டு வந்துடுறான் வீட்டுக்கு. அவங்க அம்மாட்ட கொண்டு வந்து காமிக்கிறான். அவங்க அம்மா எழுதி பார்க்குறாங்க. எழுதி பார்த்துட்டு நல்லா எழுதுது, இந்த பெண்ணை நானே வச்சுக்கிறேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுது. அப்புறம் 10th போகிறான். படிப்பில் அவனுக்கு நாட்டம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஊர் சுற்றுறான், நல்லா விளாடுறான். அப்போ ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பிளான் போடுறாங்க, பேங்கை கொள்ளையடிச்சு பணம் நிறைய சம்பாத்தியம் பண்ணலான்னு சொல்லி. அந்த மாதிரி கொள்ளையடிக்கிறாங்க, பணத்தை பங்கு போட்டுக்கிறாங்க. அந்த டைமில் போலீஸ் வந்து அவங்களுக்கு கையும் களவுமாக பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு கோர்ட்டில் ஆஜர் பண்ணணும்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான், நமக்கு என்ன நடந்தது, என்ன தப்பு பண்ணோன்னு. அவங்க அம்மா அவனை பார்த்து அழுதுகிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை கூப்பிட்றான். அவங்க அம்மா பக்கத்தில் வராங்க. இன்னும் பக்கத்தில் வாங்காங்க, இன்னும் பக்கத்தில் வராங்க. அப்போ தான் அவங்க அம்மாட்ட அவன் சொல்கிறான், இந்த மண்ணில் பிறக்கிற குழந்தைங்க எல்லாருமே ஒன்று தான், அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னையின் வளர்ப்பில் தான் இருக்குது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஊசியை கொண்டு வரும்போது, பேனா கொண்டு வரும்போது இது தப்பு, அடுத்தவங்க பொருள் கொண்டு போய் கொடுத்துன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் நல்லவனாக இருந்திருப்பேன். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். குழந்தையும் தெய்வம் ஒன்றும்பாங்க. இப்போ நான் நல்லவனாக இருக்கேனா கெட்டவனாக இருக்கேங்கிறது நீங்கள் வளர்த்த வளர்ப்பில் தான் இருக்குது. இப்போ கம்பி உங்களால் தான் எண்ணிக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையே உங்களால் தான் போச்சு அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை டச் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆயிரும். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வந்து பார்க்கலாம்.